என்னோட கிச்சனுக்கு ரீசெண்டாக செராமிக் ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். அதை வைக்கிறதுக்கு எனக்கு ப்ராப்பரான ஸ்டாண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ₹345 நான் வாங்கியிருந்தேன். இப்போது இதோட ரேட் வந்து ₹321 அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி எனக்கு வந்திருந்தது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இது ஒரு ஸ்டீல் ரேக் தான். இன்கேஸ் நீங்கள் ரேக் யூஸ் பண்ணல ஆர் வந்து நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்ற டைமில் அழகாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருந்தது. அதனால இந்த ரேக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே டிசைனுமே பிடிச்சிருந்தது. கிச்சன் பக்கத்துலேயே இந்த மாதிரி ரேக் வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூவே நான் போடுறேன். எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. நான் கிச்சன் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகலை. அப்படியே தான் இருக்குது இப்போ வரைக்குமே அந்த ரேக்கை. ஸோ இதுதான் செட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரேக்கை. எப்படி செட் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியல. ஏன்னா கீழே வந்து ஒரு கொக்கி, கீழேயும் மேலேயும் வந்து கொக்கி மாதிரியே கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் வச்சா ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, கீழே இருக்கிறத வந்து கொக்கி எல்லாமே அழகாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் மாட்டினா நம்மளால மாட்ட முடியுது. அவ்வளோதான். இது அழகா வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் செராமிக் ஜார்ஸ் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வாங்கின எல்லா ஜார்ஸுமே இதில் வச்சிட முடியும்னு நினச்சேன். நான் அளவு பார்க்காம நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த பெரிய 1 kg ஸ்டோர் பண்ணுறது வந்து வைக்க முடியல. 1/2 kgயாவது வைக்க முடியும்னு பார்த்தா அந்த மேலே இருக்க பார்ட் வந்து இடிச்சுது. ஸோ அதனால் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை. ஸோ பக்கத்தில் நான் என்கிட்ட ஆல்ரெடி நான் மீஷோவில் ஆர்டர் பண்ண ரேக் இருந்தது. ஸோ அதில் தான் நான் வந்து என்னோட 1 kg ஜார் வந்து நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஸ்பைஸ் ஜார்ஸ். ஸோ அது வந்து நான் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா மேலே ரெண்டுத்துலேயும் சால்ட் அண்ட் ராக் சால்ட் வந்து வச்சுருக்கேன். இது கீழே வந்து ஸ்பைசஸ் வச்சுருக்கப்போ எனக்கு கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுத்து நான் யூஸ் பண்ணும்போது. இந்த ஆல்ரெடி நான் வச்சிருந்த ரேக்கில் நான் இந்த ஜார் வந்து நான் ப்ளேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதுலேயுமே ஒன்று தான் வைக்க முடியுது. இந்த ஆயில் டிஸ்பென்சரும் வைக்க முடியல. ஸோ அதுக்கு எதனா பிளான் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேணும்னா இந்த ரேக் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.